GNK Tamilnadu கிச்சன் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மஷ்ரூம் சாட் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ரோட்டு கடைன்னு எடுத்துக்கிட்டா நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரது சன்னா, சமோசா, காளான் இந்த மாதிரி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும். அதுவும் ரோட்டு கடையில் ஃபேமஸான ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மஷ்ரூம் சாட் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதை வீட்டிலையே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காளான் சாட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். முட்டைக்கோஸை கட் பண்ணி எடுத்துடலாம். நான் வயலட் கலர் முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் வயலட் தான் எடுக்கணும்னு கிடையாது, ஒயிட் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ஒரு கால் பகுதி கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு ஃபுல் முட்டைக்கோஸில். நீங்கள் மஷ்ரூம் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ண வேணாம், நல்லா இருக்காது. குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம காளானை கழுவி எடுத்துக்கலாம். காளானை நான் சுடுதண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு 200 கிராம் காளான் எடுத்திருக்கேன். இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸோட ஆட் பண்ணிடலாம். மசாலா ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கிறீங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 3 டீஸ்பூன் மைதா. மைதா கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் மைதா அதிகமாக ஆட் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அது அப்போ தான் இந்த காளான் முட்டைக்கோஸ்லாம் நல்லா பிடிக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் மைதா அதிகமாக ஆட் பண்ண சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு கெட்டியான பதத்துக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பக்கோடாக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். தேவையான அளவு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணியாச்சு. இப்போ சூடு பண்ண எண்ணெயில் ரொம்ப சூடாக இல்லாமல் நார்மல் சூடு வச்சுக்கோங்க. இப்போ பக்கோடா போடுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இப்போ நல்லா எல்லா சைடும் போட்டாச்சு. இப்போ சூப்பராக வந்துட்டுருக்கு பாருங்கள். வயலட் கலர் முட்டைக்கோஸ்னால அது நல்லா தெரியுது, அந்த கலரு அழகா. இதே ஒயிட்டாக இருந்தால் அவ்வளோ தெரியாது. இப்போ நமக்கு நல்லா மொறு மொறுன்னு பக்கோடா ரெடியாகி வந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துடலாம். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம மறுபடியும் எடுத்து போட்டுடலாம் எண்ணெயில். இப்போ எடுத்துடலாம். எல்லாமே வந்துருச்சு. இப்போ நமக்கு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பக்கோடா ரெடி பண்ணியாச்சு மஷ்ரூம் சாட்டுக்கு. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பக்கோடாவை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுறலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி சைஸ் வெங்காயம் எடுத்து
குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் வெங்காயம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கின உடனே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடலாம். முன்னாடியே ஆட் பண்ணோம்னா அதோடைய ஸ்மெல்லு வந்து இருக்கும், அதுக்காக தான் நான் எண்ணெயில் வதக்கி ஆட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சமாக கெச்சப் ஆட் பண்ணிடலாம். கெச்சப் பதிலாக நீங்கள் வந்து அரை தக்காளி கூட அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான் நான் வந்து கெச்சப் ஆட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கரைச்சி ஆட் பண்ணுறேன். இது நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பக்கோடாவை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் வேக விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகி நமக்கு மஷ்ரூம் சாட் ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. மஷ்ரூமை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அது மேலே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரில் செய்த பூந்தியை மேலே ஆட் பண்ணி குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தை கொஞ்சமாக ஆட் பண்ணி சர்வ் பண்ணும்போது அதோடய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ரோட்டு கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட் இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நன்றி.